வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி தான் வந்திருக்கு. ஸோ இன்னொரு 3-4 வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கார்ஸ் போடலாம். நம்மள்ட்ட என்ன இந்த வாரத்தில் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு வந்திருக்கு. இந்த வாரத்துக்கு இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வண்டி வந்தது. ஸோ சின்ன ஒர்க்குக்காக வெளியில் போயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எல்லாமே பார்த்துடலாம். ஒரு ஸ்கோடா லாரா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டி பாருங்கள், நல்ல குவாலிட்டியான வண்டி தான் இது. ஸோ பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துடுது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் இதெல்லாம் வந்துடுது வண்டியை பொறுத்தளவில். ஸோ பேக் சைட் பாருங்கள். நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸ் பாருங்கள், நல்ல ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. பேக் சைடு இது பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. 2009 மாடல், 3 ஓனர், பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வாரத்துக்கு இந்த வண்டி தான் வந்திருக்கு. அடுத்து நம்மள்ட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதை பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது செவர்லெட் க்ரூஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நம்மள்ட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த வாரத்துக்கு உண்டானது அப்படின்னு காமிக்கலான்ட்டு தான். செவர்லெட் க்ரூஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், 4 ஓனர், டீசல் வேரியண்ட் வண்டி. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது. அதில் ஒரு சின்ன மைனர் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது நீங்கள் இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து நான் இப்போ டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பண்ணலாம். வண்டி நல்ல ஜென்யூனான வண்டி இது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 2,45,000. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. ஏர் பேக் வந்துடுது. அலாய்ஸ் வீல் வந்துடுது. ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த வண்டியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ போகுது அப்படின்றது நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் 2,45,000 வருது. ஹுண்டாய் எலன்ட்ரா. ஸோ இந்த வண்டி 2005 மாடல். பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. இது டீசல் வண்டி தான். நல்ல மைலேஜும் கூட. மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி இது. வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. லெதர் சீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி சீட் கவர்ஸு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ். பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் இருக்கிற வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 1,20,000 வரும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான வண்டி பார்த்திங்கன்னா i10 2009 மாடல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 1,85,000 ஒரு பழைய வீடியோவில் போட்டிருந்தோம். அப்புறம் 1,75 பண்ணியிருக்கு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட் இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது. இந்த வண்டிக்கு செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5,000 ஒரு 6,000 செலவு பண்ணி நீங்கள் ஒரு எஃப்சி மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி அருமையான வண்டி. i10, i20 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கெட்டில் சூப்பர் ப்ரைஸ் போகிறது, சூப்பர் ரேட் போகிறது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,75 வந்து நெகோஷியேட் ப்ரைஸ் தான், நேரில் வாங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடல், டீசல் வண்டி. வண்டி டீசல் வண்டி மாதிரியே இருக்காது, பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும். இப்போ முன்னுக்கு இருக்கிற ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி பெயிண்டிங்க்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர்லாம் பெயிண்ட் அடித்து இன்னும் சூப்பராக வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் பாருங்கள், எந்த ஒரு அடியும் டென்ட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பரான வண்டி இது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நம்ம டிபெண்ட் பண்ணவே வேண்டாம். வண்டி என்ஜின் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ரேட்டு 1,55,000 வருது. பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா மான்சா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல், 3 ஓனர் வந்துடுறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. டீசல் வண்டியாக இருந்தால் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஜெட் என்ஜின் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 2,50,000 கம்மி இல்லாமல் கிடைக்கும். ஆனால் பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறதுனால ஒரு 1,00,000 டிஃப்ரென்ஸில் அந்த வண்டி வந்து கம்மியாக தான் கிடைக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸ் இருக்குது.
பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ 1,35,000 அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வெர்ஷா. ஸோ இந்த வண்டியை பற்றி நிறைய கன்ஃபியூஷனே இருக்குது. கேட்குறவங்க எல்லாமே ஈகோ வந்து 2006 மாடல், எங்கேயுமே ஈகோ கிடையாது. ஸோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்காக மேக்ஸிமம் எடுப்பாங்க, இல்லாட்டா ஒரு பிக் ஃபேமிலி இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ரொம்ப லோ பட்ஜெட் தான் வண்டி. பார்த்திங்கன்னா 1,25,000 தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்ரு பெட்ரோல் வண்டி, 2006 மாடல். உங்களுக்கு 26 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல், எஃப்சி 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,25,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். இப்போ அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 30,000 கொடுத்து உங்களுக்கு பெயிண்டிங்கே ஃபுல் அடிச்சிருக்காரு. ஸோ அதிலே 30,000 போயிடும். ஸோ நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். ரெனால்டு லோகன் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் வண்டி தான், 2007 மாடல். வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் வந்து நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, லெதர் சீட்ஸு, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங். ஸோ எல்லா வண்டியிலையும் காமனாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா கூட இதை தான் சொல்கிறோம். எல்லா வண்டிக்கும் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. இப்போல்லாம் வர்றதே இல்லை. இப்போ நார்மல் விண்டோ இதெல்லாம் ரேராக தான் இருக்குது. அதாவது இந்த டாட்டா, மாருதி இந்த மாதிரி இதில் தான் வரும். ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே நார்மலாக வந்துடுது தான், சொல்லவே தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடல் டீசல் வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். வண்டியோட ரேட்டே ரொம்ப கம்மி தான், 1,45,000 தான் வருது. அதே மாதிரி டீசல் வண்டி பாருங்கள், ஃபோர்டு ஃபிகோ. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2010 மாடல். இது நல்ல மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதுவும் சூப்பரான வண்டி. இதுலேயும் சேம் ஆஸ் பர் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாம் நார்மலாக வருது. டயர் பாயிண்ட் எப்படி இருக்குது, நம்ம என்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸோ இதை தான் நம்ம டிபெண்ட் பண்ணணும் நேரில் வந்து வண்டி பார்க்குறப்போ. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோ வர்ற வண்டியெல்லாம் எதுவும் இல்லை. வண்டி பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. சின்ன மைனர் ஏதோ ஒரு டென்ட்டு இந்த சின்னதாக இருக்குது, அது பார்த்தா தெரியாது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 வருது. அடுத்து பாருங்கள், ஒரு டொயோட்டா கொரோலா. ஸோ கொரோலா வந்து ரொம்ப ஃபேமஸான வண்டி. இது பெட்ரோலு. ஸோ இதில் டீசல் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டில் கூட வரலாம், இந்த பழைய மாடலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலு, சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ள நல்ல லக்ஸுரி டைப்பில் இருக்கும். இது வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2005 ஹுண்டாய் அசன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2006 மாடல், 8 மாடல்னு பார்த்திங்கன்னா 2 வண்டி இருந்தது நம்மள்ட்ட. ஒரு வண்டி சோல்ட் ஆகிடுச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000 25,000 வைங்களேன். ஸோ 1,400 ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு செடான் டைப் வண்டி. வண்டி நல்ல இன்டீரியர், ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. பேப்பர்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு ஒரு 1,4 லட்சம் வருது. ரீசனபிளாக குறைப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணால் கேட்கலான்றதுக்காக கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய கஸ்டமர் அப்படி கேட்குறாங்க. சில பேர் ரீசனபிளாக கேட்குறாங்க. ஸோ நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் பீட் 2012 மாடல். மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்க இந்த வண்டியை நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வண்டி ஒரு சூப்பரான மைலேஜு, ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி. நம்ம பெருசாக எதுவும் ஆஃபர் கொடுத்ததில்ல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கஸ்டமர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காரு. என்னென்னா 1,65,000 பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் சூப்பராக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் பணம் போனால் போதும் சார், ஒரு 30,000 கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 1,30,000 1,35,000 அந்த ரேஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் பார்ட்டியை வந்து மீட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறப்ப நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கம்பல்சரி பண்ணிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கும் நல்லது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,30,000 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1,30,000 2012 மாடல் பீட்டு. என்ஜின்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ள லெதர் சீட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. கொஞ்சம் டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் ஒரு 6-7 வண்டி அங்கேயும் இருக்குது. நம்ம டைட்டிலில் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து திருச்சி, மதுரை இந்த மாதிரி போடுவோம். அது வந்து எல்லாத்துலேயும் உங்கள் பிரான்ச் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. காரைக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு 6 வண்டி இருக்குது. i10 இருக்குது, i20 இருக்குது, அதே மாதிரி ஃபியஸ்டா இருக்குது, விஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு 4-5 அது வீடியோ நான் தனியாக போடுறேன், மெர்ச் பண்ணி போடுறேன். இதில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸும் வரும். அதுவும் நம்ம பிரான்ச் தான். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு 4-5 வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக
இதாக இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சூப்பர் வீடியோ ஒன்று நம்ம உங்களுக்கு ஆடி ஆஃபராக போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.